கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மாலை வேளையிலும் பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கும் மாலை வணக்கம் தெரிவித்துக்கொண்டு இந்த பாடத்துக்குள்ளே போகலாம். இந்த பாடத்தின் தலைப்பு என்னன்னாக்கா, நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், எதை நோக்கி நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எதுக்காக அப்படின்னா, இன்றைக்கி அநேக விஷயங்களை நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அப்போ என்ன அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் அதை நான் விட்டுட்டேன், அதை நான் வெறுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நம்மளுக்கே தெரியாமல் என்ன பண்ணுறோம், அதை நோக்கி அதை செஞ்சுன்னு தான், அதை பார்த்துன்னு ஓடின்னு தான் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாங்க. ஒரு வசனம் படிக்கலாம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். 3:2. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மார்களுக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும். அதான் இங்கே என்ன சொல்கிறாருனாக்கா, ஒரு காலத்தில் இங்கே சொன்ன விஷயம் எல்லாமே நம்மள்ட்ட இருந்துச்சுங்க. இப்போ அதில் எவ்வளோ இருக்குது எவ்வளோ இல்லை அப்படின்றது நம்ம என்ன பண்ணோம் பார்க்கணுங்க. முதல்ல அப்படின்னா தற்பிரியர்னா என்ன? நம்மளே. அப்போ என்ன, நம்மளுக்காகத்தான் எல்லாமே அப்படி செய்கிற மாதிரி அப்படின்றது தற்பிரியன்றோம். ரெண்டாவது பணப்பிரியம். அப்போ என்னன்னாக்கா, இந்த பண ஆசை நம்மளுக்குள்ளே இருக்குதுங்க. அந்த பண ஆசை என்ன பண்ணுதுன்னா, நம்மளை ஒரு பாவத்துக்கு இஸ்தின் போய் விட்டுருதுங்க. பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு வேலை செய்கிறாங்க, அந்த வேலை கரெக்டாக செஞ்சாக்கா நம்மளுக்கு கூலி கம்மியாக தான் கிடைக்கும். அதே கொஞ்சம் மாற்றி செஞ்சாக்கா கூலி கொஞ்சம் அதிகமாக கிடைக்குது. இது பண்ணுனாக்கா என்ன பண்ணுறாங்க, அதை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்போ என்ன அப்படின்னாக்கா, இந்த பணம் ஆசை நம்மளுக்குள்ளே வந்துருச்சுனாக்கா, இப்போ இவருக்கு வந்துச்சு பார்த்தீங்களா, எலியாஷாவுடைய சிஷ்யனுக்கு கேஸ், அந்த பணம் ஆசை அதிகமாகிட்டு இருந்தாலும் என்ன பண்ணுறாரு, ஓடுறாருங்க. அந்த நாகமோன் இது கொடுத்தாரு இல்லையா, இவர் எலியாஸ் வேணான்னுறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, ஓடுறாரு. ஆசை ஆயிடுச்சு, அதுக்கு மனசு ஃபுல்லாக ஆசை வந்துடுச்சு, அது இப்படியே வாங்கிடலான்னு சொல்லிட்டு ஓடுறாரு. அங்கே ஓடிட்டு வாங்கின்னு வந்துடுறாரு. அவர் கொடுக்குற அந்த பொருளை வாங்கின்னு வந்துடுறாரு. அப்புறமேட்டுக்கு என்ன அப்படின்னா, அதை வச்சுன்னு அவரால் என்ன பண்ண முடியல, வாழ முடியல. சாபம் தான் வந்துடுச்சுன்றதை நம்ம பார்க்குறோம். ஆனால் அப்போது அடுத்தது என்ன பண்ணா, வீம்புக்காரனாக்கா நம்ம என்ன பண்ணுறோம், சும்மா தேவையில்லாத விஷயத்தில் நம்ம போய் என்ன பண்ணுறோங்க, தலையிடுறோங்க. நம்மளுடைய வேலை அது இல்லை, நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. இப்போ ஞாயிற்றுக்கிழமை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, எங்கே இருக்கிற அப்படின்னு கேட்குறாரு. அதான் நீ எங்கே இருக்கிற அப்படின்னா, இன்றைக்கி அதே கேள்வி நம்மளுடைய பேரை சொல்லி கேட்குறாரு. நீ எங்கே இருக்கிற, எதுக்காக இங்கே வந்த, என்ன பண்ணிட்டு இருக்கிற, நீ எங்கே இருக்கிறாருன்னு நம்மளை கேட்குறாரு. அப்போ வீம்புக்காரன் நம்ம இருக்கக்கூடாதுங்க. அப்புறம் சொல்லியும் ஒருத்தர் சொல்லியும் அது தப்புன்ட்டு தெரிஞ்சும் ஓகே. அப்புறம் அகந்தை உள்ளவர்களாயும், அகந்தனா அது பெருமை எல்லாத்துக்கும். அப்போ என்னக்கா, நம்மளுக்குள்ளே என்ன இருக்கக்கூடாது, பெருமை இருக்கக்கூடாதுன்றாருங்க. எதற்காக அப்படின்னாக்கா, பெருமையான மேற்றுமையான கண் தேவனுக்கு அருவருப்புன்னு சொல்லிட்டு நீதிமொழிகளில் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. அப்போ என்னன்னாக்கா, பொய் நாவு, மேற்றுமையான கண், இதெல்லாம் தேவனுக்கு அருவருப்புன்றது நம்ம பார்க்குறோம். அப்புறம் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மார்களுக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும். அதான் இங்கே என்னன்னாக்கா, தாய் தந்தைக்கு கீழ்ப்படியாமல் தூஷிக்கிறனாக்கா திட்டுறது, புரியுதுங்களா. நன்றி இல்லாதனாக்கா, இப்போ நம்மளுக்கு ஒரு விஷயம் செஞ்சுருப்பாங்க, ஒரு காரியம் செஞ்சுருப்பாங்க, அதை என்ன பண்ணுறோம், நம்ம அந்த நன்றி மறந்துடுவோம். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு நாய்க்கு ஏதாவது வாங்கி போட்டுருப்போம் நான். அப்புறம் ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளத்தினால அந்த 15 வருஷம் அந்த ரோட்டு பக்கமே நான் போகிறதில்ல. ஏரியாவிலே தான், அந்த தெரு பக்கம் நான் போகிறதில்ல. 15 வருஷம் அந்த தெரு பக்கம் நான் போகிறதே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் 15 வருஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் ஏதோ இந்த ப்ரேயருங்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகும்போது, ஒரு வீட்டுக்கும் ப்ரேயருக்கு போகணும் போது அந்த தெருவுக்கு பக்கம் போனோம். அந்த நாயோட மேலே எகிறது என் மேலே.
புரியுதுங்களா? 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அந்த நாய் அப்புறம் உடனே அந்த எம்எல்ஏ எகிரி எனக்கு கொஞ்சது உடையாது, கையை பிடிக்க அடிக்குது, ஆடுது, இது பண்ணுது. அப்போ என்னன்னாக்கா அந்த நன்றி அந்த நாய் மறக்கல, அந்த நாய் மறக்கல, நான் மறந்துட்டேன். புரிஞ்சுங்களா? அந்த நன்றி நான் மறந்துட்டேன். ஏன்னா சில விஷயங்கள் அப்படி தாங்க நம்ம மறந்துடுறாங்க. இப்போ எலியாசோடைய காலத்தில் கூட அவர் என்னன்னாரு, எலிஷா காலத்தில் சொல்கிறாரு, எனக்கு எதுவும் வேணாம், நீங்கள் எடுத்துன்னு போங்க அப்படின்றாரு. இவர் என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் மறந்துட்டு பெரிய பெரிய அற்புதம்லாம் பார்த்தார். இவர் ரதங்கள் வந்து நிற்கிறது, தூதருங்க வந்து சண்டை போடுறதுக்கு வந்து நிற்கிறது, நாகம்மன் குணம் வாய்ந்து எல்லாத்தையும் பார்த்தாரு. லாஸ்ட்டில் என்ன ஆகிட்டாருனாக்கா போய் சாபத்தை வாங்கினுட்டார். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, நம்மளுடைய ஆசைங்களுக்காக நம்ம போயிட்டு விழுந்துட்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, தேவனை விட்டு தூரம் போய் நம்ம சாபத்தை வாங்கிக்கூடாதுங்க. புரியுதுங்களா? இன்னொரு வசனம் படிங்க. மத்தேயு 6 அதிகாரம் 24வது வசனம். மத்தேயு 6:24. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. அதுதாங்க. இது என்ன சொல்கிறாருனாக்கா, 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாதுனாக்கா, ஒரு எஜமான்ட்ட ஃபஸ்ட் ஷிஃப்ட், இன்னொரு எஜமான்ட்ட செகண்ட் ஷிஃப்ட், அந்த கதை இல்லைங்க. இது தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற கதையை வச்சு பேசுகிறாருங்க. அப்போ என்னன்றாரு, ஒன்று உலகத்தோட மனுஷனா உலகமாக இருந்துடு, இல்லை தேவனுடைய மனுஷனா இரு. தேவனுக்கும் உலகத்துக்கும் என்ன பண்ணாத, நீ ஊழியம் வேலை செய்ய முடியாது அப்படின்னாக்கா நம்மளுடைய வேலைக்கு அந்த இது இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா வரோம், ஆனால் அதுக்குன்னு சொல்லி வேலையே செய்யாதுன்னு சொல்லல. புரியுதுங்களா? வசனத்தை க்ளீனாக நம்ம பார்க்கணும். வேலையே செய்யாத தேவனுக்கு முழு நேரமும் ஊழியம் செய்யணும்னு அவர் சொல்லலை. நீ எங்கே வேலை செஞ்சாலும், எப்படி இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், நீ வந்து நான் தேவனுக்கு அர்ப்பணிச்சிருக்கிறேன், நான் தேவனுடைய மகன்றது சிந்தித்து கொண்டுரு. உலகம் பார்வை, உலகம் பேச்சு, உலகம் பழக்கம் வழக்கம் இருக்கக்கூடாது நம்மளுக்கு அப்படின்றதுக்காக சொல்கிறாரு. இப்போ தேவனுடைய மனுஷனாக இருந்தா எப்படி இருக்கணும், நம்ம சிந்தனை முழுவதும் அவரை சார்ந்திருக்கணும். புரியுதுங்களா? அப்போ நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய பழக்கம் எப்படி இருக்குது? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உலக மக்கள் கூட நம்ம வேலை செய்கிறோம், ஆனால் 8 ஹவர் 9 ஹவர் வேலை செய்வோம். நம்ம சொல்கிறது அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, கேட்கவே மாட்டாங்க. கடவுளை பற்றி ஏதாச்சும் சொல்லுங்க, இந்த மாதிரி சத்தியம் இப்படி இருக்குதுன்னாக்கா, நம்ம போனானோ உனக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி வேறு எங்கேயா போய் வேலை செய்வாங்க. உலக கதையை பற்றி பேசுங்க, உக்காந்து ரொம்ப 1 ஹவர் 2 ஹவர் சொல்லலாம், அந்த கதையை சொல்லலாம், இந்த கதையை சொல்லணும்வாங்க. அப்போதுலேருந்து தெரியுது என்னன்னாக்கா அவங்களுக்கு என்ன இல்லை, கடவுள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. நம்மளும் அதே மாதிரி உலக மக்களாக போய் என்ன ஆகிடக்கூடாது, கலந்துடக்கூடாது. அதுக்காக தான் சொல்கிறேன், ஒன்று தேவனுடைய வேலையை செய், இல்லை உலக பிரகாரமான வேலையை செய். ஒரு எஜமானுக்கு ஊழியம் செய், 2 எஜமானுக்கு நீ வேலை செய்யணுனாக்கா வர முடியாது. புரியுதுங்களா? அதான் சொல்கிற ஒரு வருஷத்தில், ஒன்று அனலாயிரு இல்லை குளிராயிரு. அனலாக இருந்துட்டின்னா நீ அனலாகவே இருந்துடு, குளிராக இருந்துட்டினாக்கா நீ வராத இருந்துட்டினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1000 வருஷம் அரசாட்சி வரும்போது நான் சரிப்படுத்திக்கிறேன்றார். நீ அனலும் இல்லை குளிரும் இல்லாமல் இருந்தீங்கன்னா வாந்தி எடுத்துடுவேன்றார். வெது வெதுப்பாக இருந்தால் நான் வாந்தி போயிடுவேன்றார். அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வெது வெதுப்புன்றதுனாக்கா அப்படியே சர்ச்சைக்கு வர மாதிரி வரது, அப்படி போகிறது. புரியுதுங்களா? சத்தியம் கேட்குற மாதிரியே இருக்கும், ஆனால் உலகம் பிரகாரமாக தான் நடந்துகிட்ருப்போம். சில பேரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 20 வருஷம் 30 வருஷம் சீனியருங்க இருப்பாங்க நம்ம சர்ச்சிலே, ஆனால் ஞானஸ்தானம் எடுத்துருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? அப்போ திராட்சை ரசம் எடுத்துன்னு போவோம் கொடுக்குறதுக்கு, வேணான்னு வாங்க, ஏன் ஞானஸ்தானம் எடுக்கலன்னு வாங்க. அப்போ என்ன இருக்குது அங்கே? அதான் சர்ச்சுக்கு வருவாங்க, வார வாரம் சர்ச்சுக்கு வருவாங்க, அவங்களுடைய விஷயத்தை தேவன்கிட்ட அர்ப்பணிக்குவாங்க, புதுசாக ஆகிடுவாங்க. புரியுதுங்களா? வாழ்க்கையில் நம்மளுடைய வாழ்க்கையில் ஃபுல்லாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நாளும் நம்மளை புதுப்பிக்கிறாருங்க. காத்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்மளை புதுப்பித்தே கொண்டிருக்கிறாரு. நம்ம என்ன பண்ணுறோம், அந்த உலகத்துக்கு செவி கொடுத்துன்னு போயின்னு இருந்தாக்கா நம்ம புதுப்பிக்கிறது நம்ம என்ன பண்ணிடுவோம், மறந்துடுவோம். நம்மளுக்கு அந்த இது இருக்காதுங்க. இன்னொரு வசனம் படிங்க, லூக்கா 16 அதிகாரம் 14வது வசனம். 16-14. இவைகளெல்லாம்
பொருளாசைக்காரராகிய பரிசேயரும் கேட்டு அவரை பரியாசம் பண்ணினார்கள். அதான் சதிசேர் பதிசேருனாக்கா அந்த காலத்தில் வந்து ரொம்ப பெரியவங்க அவங்கெல்லாம், உயர்ந்தவங்க, ஒரு மரியாதைக்குரியவங்க அவங்கெல்லாம் அந்த காலத்தில். ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து கடவுள் மேலே பக்தி இருந்துச்சு, வைராகியம் இருந்துச்சு, ஆனால் பெருமை அதிகமாக இருந்துச்சு. பணம் ஆசை தான் அவங்களுக்கு ஜாஸ்தி, மைண்டு அவங்களுக்கு பணம் தான். அப்போ ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல வந்து எல்லோரும் பெருமை பற்றி பெருமையாக பேசணும், அவங்கள பெருமையாக நினைக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனையில் தான் இருந்தாங்க அவங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இயேசு வந்து சொல்லும்போது அவருடைய வார்த்தையை கேட்குறவங்களா இருந்திருந்தாக்கா உடனே மாறிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணல, அந்த கேட்கறதுக்கு இஷ்டம் இல்லை அவங்களுக்கு. அதுதான் அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய பெருமை. அதான் அந்த சந்தி வெளியில் நடந்து வரும்போது துணியை வந்து எல்லாம் ரவி ரவின்னு கூப்பிடணும், குருன்னு கூப்பிடணும், அதுதான் எதிர்பார்த்துன்னு இருந்தாங்களோ அவசரம். தேவனுடைய வார்த்தைக்கு அங்கே என்ன பண்ணலாங்க? ஏன்னா சத்தியத்தை எல்லாம் படித்தவங்க தான் அவங்க, படிக்காத சாதாரண நாளில் உலக மக்களுக்கும் அவங்களுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஆனால் அவங்களும் என்ன பண்ணல, கடைசியில் மனம் மாறல. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த உலக பெருமைக்காகவே வாழ்ந்து முடிச்சிட்டாங்க அவங்க. புரியுதுங்களா? இன்னொரு வசனம் படிங்க, எரேமியா 9ஆம் அதிகாரம் 23, 24. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐசுவரியவான் தன் ஐசுவரியத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியை செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாங்க இங்கே என்னன்னாக்கா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த ஞானத்தை பெருமையாக பேசுவாங்க, எனக்கு இவ்வளோ ஞானம் இருக்குதுன்னுவாங்க. சில பேர் தங்க வச்சுருக்கிற பொருளுங்களை வச்சு அடிக்கடி பேசுவாங்க, என்கிட்ட இவ்வளோ வீடு இருக்குது, எனக்கு இவ்வளோ கார் இருக்குது, எனக்கு இவ்வளோ சொத்து இருக்குது அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. இதெல்லாம் பேசுகிறது வேணான்றாரு. இப்போ யாரை நம்ம எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடில் தானியேலை எடுக்கலாங்க. தானியேலில் அந்த ராஜா கிட்ட போய் பேசும்போது எனக்கு ஞானம் இருக்குதுன்றதுக்காக நான் என்ன பண்ணல, இதை நான் சொல்ல, அந்த ஞானத்தை கொடுத்த தேவன் இதை என்ன பண்ணுறாரு, இந்த மறைப்பொருள்கள் எனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணுடைய ரகசியத்தை அங்கே சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து இது வந்து அநேக மக்களுக்குள்ளே வந்துட்டு இருக்குதுங்க ஒரு பெருமை. புரியுதுங்களா? உலக மக்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்குதுங்க, கிறிஸ்துக்குள்ளே. புரியுதுங்களா? நான் புதுசாக ஒரு கார் வாங்கிட்டேன், புதுசாக ஒரு வீடு வாங்கிட்டேன், நான் புதுசாக ஒரு இடத்துக்கு இடம் ஒன்று வாங்கிட்டேன், புதுசாக இது வாங்கிட்டேன் அப்படின்னா அதுனா அது மேலேயே பெருமை. அப்போ அந்த பெருமை பாராட்டிட்டு கொண்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா இப்போ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்துக்குள்ளே வந்தோம், கிறிஸ்துவ அறிஞ்சோம், கிறிஸ்துவ ருசி பார்த்தோம், இந்த உலகத்துக்கு நம்ம மறிச்சிருக்கிறோம் அப்படின்றது நம்ம இருக்கிறோம் இல்லைங்களா? அந்த நம்மளே நம்ம சிந்தித்து பார்த்தாக்கா நம்ம மறிச்சிருக்கிறோமா இல்லை புதுசாக வளர்ந்துட்டு இருக்கிறோமா உலகத்துலன்னு தான் தெரியலங்க. புரியுதுங்களா? ஜாஸ்தி பார்த்தீங்கன்னா ஒரு உலகத்துக்கு அதே தான். ஒருத்தர் இருக்கிறாங்க சில பேர், அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்போ பார்த்தாலும் பேசுறது ஒரு பணத்தை பற்றி தான். இவனுக்கு இவ்வளோ பணம் வந்துச்சு, அங்கே இவ்வளோ பணம் கொடுத்தேன், இவங்க இவ்வளோ வந்துச்சு, வாய்த்து வந்தால் பணம் தான், பணத்தை பற்றியே தான் ஜாஸ்தி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பணத்தை விட்டு வேறு எதுவுமே டாப்பிக்கே பேசுகிறது இல்லைங்க. புரியுதுங்களா? அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சில விஷயம் நம்ம உணர்ந்துக்கணும். படிங்க வந்து 24. மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவுள். நம்ம பண்ணுற விஷயங்கள் எல்லாமே தேவனை என்ன பண்ணணும், நம்ம மகிமைப்படுத்தணும். இது என்னால் முடியாது, தேவன் கொடுத்தாரு, தேவன் செஞ்சார், தேவனுக்கு தான் சோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு தேவனை என்ன பண்ணோம், மேன்மை பாராட்டணுன்றது நம்ம சொல்கிறது நம்ம பார்க்குறோம். ஏன்னாக்கா நம்ம மேன்மை பாராட்டிங்கனாக்கா நம்ம இந்த உலகத்தில் ரொம்ப நாள் இருக்கிறது இல்லைங்க. நம்ம எதை பற்றி மேன்மை பாராட்டுறோமோ அது இருக்கும், ஆனால் நம்ம இருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? அதுக்காக அங்கே சொல்கிறாங்க. இன்னொரு வசனம் படிங்க, யாக்கோப் 1ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம்.
1:17. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அதாங்க, நம்மளுக்கு எது வந்தாலும் சரி, எது போகிறதா இருந்தாலும் சரி, அது எங்கேருந்து தேவனோட சித்தத்துலேருந்து தான் வருது. பரத்திலேருந்து நம்மளுக்கு அனுமதி இல்லைன்னா நம்மளுக்கு எதுவுமே வராதுங்க. என்ன பண்ணுறோம், வந்த பொருளை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோங்க, கொடுத்தவரை நம்ம மறந்துடுறோம். புரியுதுங்களா? அவர் கொடுக்குறாரு, அவருடைய அனுமதி இல்லாத நம்மளுக்கு வருமா? புரிஞ்சுங்களா? அவர் நினச்சா மட்டும்தான் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும். அவர் நினச்சா தான் நம்மள்கிட்ட எல்லா பொருளும் நிலச்சி நிற்கும். இல்லைன்னா என்ன ஆகிடும், இருக்கிறது கூட போயிடுங்க. நம்மளை சில டைமில் என்ன பண்ணுறாரு, தேவன் பார்க்குறாரு, எப்படி இருக்கிறான், என்ன பண்ணுறான் அப்படின்றது நம்ம பார்க்குறாரு, கொடுக்குறாரு, கொடுத்து பார்க்குறாரு. அந்த கொடுக்குறத நம்ம கரெக்டாக வச்சுக்கலனாக்கா, தப்பான வழியில் ஏதாவது போனாக்கா கொடுக்குறத ஈஸியாக அப்போ வாங்கிக்கிறேன். புரிஞ்சுங்களா? அதுக்காகத்தான் தேவனோட சித்தம் இருந்தால் தான் எது இருந்தாலும் நம்மள்கிட்ட வருங்க. அவர் சொல்கிறாரு, உன்னை தொடுறவன் என்னுடைய கண் இமையை தொடுற மாதிரின்றார். நம்மளை விட்டுருவாருங்களா? புரியுதுங்களா? அப்போ என்ன அப்படின்னா, நம்ம மேன்மை பாராட்டுறது பெருமை பாடுறது நம்மளுக்காக இருக்கக்கூடாது, தேவனை குறித்து நம்ம மேன்மை பாராட்டணுன்றது பார்க்குறோங்க. இன்னொரு வசனம் படிங்க, 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம். இப்பொழுதும் நீங்கள் உங்கள் கைகளை திடப்படுத்தி கொண்டு நல்ல சேவகராயிருங்கள். உங்கள் ஆண்டவராகிய சவுல் மரித்த பின்பு யூதா வம்சத்தார் என்னை தங்கள் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று அவர்களுக்கு சொல்ல சொன்னான். இது யாருக்கு சொல்கிறாங்கனாக்கா, தாவீது கதைங்க. சவுல் ராஜாவை தேவன் தான் ராஜாவை ஆக்குனார், தாவீதை கூட தேவன் தான் ராஜாவை ஆக்குறாரு. எப்படி வரும் அந்த விஷயம்? இப்போ ராஜாவாகணும் அவ்வளோ சாதாரணங்களா? புரியுதுங்களா? முடியுங்களா? இப்போ ராஜாவாக ஆகிறது அவ்வளோ சாதாரணமாக முடியுமா? இப்போ நம்ம இருக்கிற இந்த காலத்துலேயே ஒரு பிரதமர் ஆகணும், ஒரு மினிஸ்டர் ஆகணுன்னாக்கா அவர் சாதாரண விஷயமா அது? புரியுதுங்களா? அதுதான் விஷயம். தேவன் நினச்சிட்டாருனாக்கா ஆடு மேய்ச்சின்னு என்ன பண்ணிவிடுவார், ராஜாவாக அரசனாக ஆக்கிடுவார், அரசனாக இந்த ஆண்டி ஆக்கிடுவார். அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. என்ன அப்படின்னாக்கா, அவர் உங்கள்கிட்ட பொன் பொருள் நகை நெட்டு அதெல்லாம் கேட்கலங்க. உன் இதயத்தை சுத்தமாக வச்சுக்கோ, அந்த இடத்துல நான் வந்து குடியிருக்கிறேன்றார். புரியுதுங்களா? அந்த இடத்துல வந்து அவங்க சாமுவேல் போய் நாங்கள் அபிஷேகம் பண்ணுறதுக்கு போகும்போது கூட பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே கதை சாமுவேல் பார்க்குற பார்வையே வேறு, தேவன் பார்க்குற பார்வையே வேறு. சாமுவேல் வந்து என்ன பார்க்குறாரு, அவங்களுடைய பாடி, ஹைட்டு, பர்சனாலிட்டி இதெல்லாம் பார்க்குறாரு. ஓ, இவர் தான் ராஜாவாக இருப்பார், இவர் அபிஷேகம் இல்லை. 1 போச்சு, 2 போச்சு, 3 போச்சு, 4 போச்சு, 5 போச்சு, 6 போச்சு, 7 போச்சு, 8வது தான் தாவீது. 8 தானே? 8வது தான் தாவீது. அப்போ என்ன அப்படின்னா, தேவன் சொல்கிறாரு, நீ முகத்தை பார்க்குற, நான் உள்ளத்தை பார்க்குறான்றார். புரியுதுங்களா? அப்பத்துலேருந்தே அவர் சின்ன வயசுலேருந்தே என்ன பண்ணார், அவருடைய இதயத்தை சுத்தமாக வச்சுருந்தார். புரியுதா? உள்ளம் ஒரு பெருங்கோயில், ஊழோடம்பு ஆலயம்ன்ட்டு போட்டிருக்கு இல்லையா? அந்த மாதிரி நம்ம வாய் தான் என்ன இருக்குது, திறவு வாசல். நம்ம எதை பேசுகிறோம், எதை கேட்குறோன்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. எனக்கு தேவனை துதிக்கிற வாய் தான் இது. இந்த தேவனை துதிக்கிற வாயில் நம்ம இந்த உலக கதைகள், உலக பேச்சுகள், உலக விஷயங்கள் நம்ம பேசி கொண்டு இருந்தாக்கா நம்ம என்ன பண்ண முடியாது, பரிசுத்தமாக மாற முடியாது. பரிசுத்தமாக மாறணுனாக்கா பழைய பழக்கங்கள்லாம் என்ன பண்ணணும்போ, விடணுங்க. பழைய பழக்கத்தை எதுவும் விடாத எல்லாத்தையும் பிடிச்சிக்க, நான் கிறிஸ்துவன் ஆகிட்டேன், நான் சர்ச்சைக்கு போயிருக்கிறேன், நான் வந்துருக்கிறேன் சொல்லிட்டாக்க ஜனங்க கொஞ்ச நாள் நம்புவாங்க. அவங்க ஜனங்க என்ன எல்லாத்தையும் பார்க்குறவங்க நம்புவாங்க. அப்புறமேட்டு என்னப்பா அப்படியெல்லாம் ஓடியாந்து பார்த்தா இந்த மாதிரி உட்காந்துக்கிறியப்பான்னுவாங்க. புரிஞ்சுங்களா? பழைய மாதிரி தான். உன்னோட கேரக்டர் மாறலைன்னாக்கா, உன் பழக்க வழக்கம் மாறலைன்னாக்கா பிரயோஜனம் இல்லைங்க. தாவீதை வந்து மாற்றினார் இல்லையா? இன்னொரு வசனம் படிங்க, யோபு 1ஆம் அதிகாரம் 21. யோபு 1:21.
நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், ம் நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். ம் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். அதாங்க, இதுதாங்க நம்மளுடைய வாழ்க்கை. உலகத்துக்கு வரும்போது ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, போகும்போது ஒன்றும் கொண்டு போகிறதும் இல்லைங்க. புரிஞ்சுங்களா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார். அந்த மனப்பக்குவம் நம்மளுக்கு வந்துடுச்சுனாக்கா எதுவுமே நம்மளுக்கு ஆசை வராது. கர்த்தர் கொடுக்கணும்னு நினச்சிட்டாருன்னா அது யாரும் தடுக்க முடியாதுங்க. ஏன்னா அவரது கை பெருசு. புரியுதுங்களா? நம்ம கை சின்னது. நம்ம 2 கை பிடிச்சாலும் அவர் கொடுக்குறத நம்மளால் பிடிக்க முடியாது. அந்தளவுக்கு கொடுத்துருவாருங்க. அவர் கொடுக்குறவராக இருக்கிறார், நம்ம வாங்குறவராக இருக்கணும். கொடுத்தாரு, அவர் எடுத்தார். புரியுதுங்களா? அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து என்ன, நம்ம எதை நோக்கி ஓடுறோம், ஏன் செய்கிறோம் அப்படின்றது நம்ம சிந்திக்கணுங்க. இந்த உலகத்தில் வந்து ஒன்றும் இல்லாத வந்தோம், போகும்போது ஒன்றும் இல்லாத போக போகிறோம். நடுவில் இந்த வாழ்கிற நாட்களில் தான் என்னங்க, இது உந்து. புரிஞ்சுங்களா? சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்பட்டுன்னு சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு எங்கள் குடும்பத்துலேயே எங்கள் அப்பாவும் எங்கள் சித்தப்பா எங்கள் பெரியப்பாலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிலம் விஷயத்தில் சண்டை போட்டுக்குன்னு 15-20 வருஷமாக பேசவே இல்லை. அப்படியே பிரிஞ்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் நம்மளாம் கொஞ்சம் தலையெடுத்த பிறகு அப்புறம் நம்ம சித்தப்பா ஆச்சு, நம்ம பெரியப்பான்னு சொல்லிட்டு வீட்டுக்கெல்லாம் போவோம், வருவோம், பேசுவோம். அப்புறம் பேசினாங்க. பேசி கொஞ்ச நாள் தான். அப்புறம் எங்கள் அப்பாவும் இருந்துட்டாங்க, எங்கள் பெரியப்பா எல்லாம் அவங்க குடும்பம் பார்த்துன்னு போயிட்டாங்க. நம்ம சண்டை நம்ம இது பண்ணிடணும். புரியுதுங்களா? அப்போ என்ன அப்படின்னாக்கா, அந்த ஆசை வந்துடுங்க. சில பேருக்கு வந்து அந்த ஆசைங்கள்லாம் வந்துச்சுன்னாக்கா, இது நான் இருக்கணும், நான் எப்படி வாழணும் அப்படி வாழணும்னுட்டு ரொம்ப நாள் வாழ போகிறதில்ல. புரியுதுங்களா? அப்போ என்ன சொல்கிறாரு, ஒன்றுமே நம்ம கொண்டு போக போகிறதுலன்னு தெரியுது. ஆனால் நம்ம போகும்போது ஒரு விஷயம் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம வாழ்ந்த வாழ்க்கை மற்றவங்களுக்கு ஒரு சாட்சியாக இருக்கும். அதுதான் விஷயம். வரும்போது நீ கொண்டு வரல, கொண்டு போக போகிறதில்ல, அது விட்டுருங்க. வாழ்ந்த வாழ்க்கையில் நீ எப்படி வாழ்ந்த, மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சா, யாருக்காவது ஹெல்ப் பண்ணியா, ஏதோ உதவி செஞ்சா, யாருக்காவது ஏதாவது பசியாக இருக்கும்போது போய் சாப்பாடு கொடுத்தியா? அன்றைக்கி நான் வந்துட்டு இருக்கும்போது ஒரு அம்மா கண்ணே தெரில, பெண்ணுங்க விற்றுங்குது. பெண்ணுங்க 5-5 ரூபாய் பெண்ணுங்க. ஆனால் அது வாங்கிக்கோங்கண்ணா, பசியாகுது வாங்கிக்கோங்க. சரி, நான் அப்புறம் ஒரு 20 ரூபாய் கையில் கொடுத்துட்டு, எனக்கு பெண்ணு வேணா, ஏதோ நாஷ்டா சாப்பிட்டுக்குமா அப்படின்னு. அது ஒரு டைம் அவ்வளோ தான் முடிஞ்சிச்சு. மறுபடியும் நான் அந்த ரோட்டுக்கு நான் போகிறேன்னா இல்லையா நம்மளுக்கு தெரியாது. அந்த அம்மாவை நான் சந்திக்கிறேன்னு எனக்கு தெரியாது. நம்ம இப்படி கிராஸ் பண்ணும்போது தேவை நம்மளுக்கு அந்த தோணுச்சுன்னா கொடுத்துட்டு போயிடணுங்க. 20 ரூபாயில் அந்த அம்மா ஒன்றும் பெரிய ஆள் ஆக போகிறதில்ல, நானும் ஒன்றும் பிச்சைக்காரன் ஆக போகிறதில்ல. புரிஞ்சுங்களா? இவ்வளோ தாங்க விஷயம். அதை நம்ம புரிஞ்சுக்கணுங்க. இன்னொரு விஷயம் பாருங்க, 1 தீமோத்தேயு 6:10. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளை தங்களை உருவ குத்தி கொண்டு இருக்கிறார்கள். அதாங்க, இப்போ இது பண ஆசை அப்படின்னும் போது என்னன்னாக்கா, நம்ம சபையிலே கூட நிறைய பேர் என்ன ஆகிட்டாங்கனாக்கா, விட்டே போயிட்டாங்க வெளியே. சில பேருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைச்சிருக்கலாம், சில பேருக்கு வெளியூரில் வேலை கிடைச்சிருக்கலாம், அதனால போயிருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணிட்டாங்க, இப்போ நம்ம சகோதரங்களாம் இருக்கிறோம் இல்லைங்களா, இது வந்து தேவன் வந்து ஒரு ரத்த சம்பந்தம் இல்லாதவங்களை நம்மளை வந்து ஒரு சொந்தமாக ஆக்கியிருக்கிறாரு. இங்கே நம்மள்கிட்ட வந்து அன்பு தான் அதிகமாக இருக்கணும். இந்த அன்பை வந்து என்ன பண்ணுறாங்க, மிஸ்யூஸ் பண்ணிக்கின்னு சீட்டி போடுறது, வட்டிக்கு விடுறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அப்போ காசு கொடுக்க முடியாத சூழ்நிலை ஆகும்போது என்ன ஆகிடுது, சபையை விட்டு வெளியே போயிடுறாங்க. அப்புறம் கேட்டால் என்னன்றாங்க, நான் சபைக்கு வராத காரணமே நீ தான். தப்பு அவங்க மேலே இருக்குது. நான் சபைக்கு வராத காரணம் நான் தான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, நான் காசு தரமாகுது, உன்னை பார்க்கும்போது மனசு கஷ்டமாகுது, அப்படியே யோசிக்கிறது இல்லை. நான் சபைக்கு வராத போகிறது காரணமே நீ தான் அப்படின்னு நம்ம மேலே பழைய போடுறது. புரிஞ்சுங்களா? அப்போ என்ன அப்படின்னாக்கா, பணம் ஆசை. புரிஞ்சுங்களா? எல்லா தீமைக்கும் ஒரு வேராக இருக்குது. வேறு என்ன இருக்குதுங்க, மரத்தை சுமக்கிறது. உன்னை சுமக்கிற அந்த விசுவாசமே இல்லைனாக்கா அப்புறம் நீ நின்று என்ன பிரயோஜனம் அப்படின்றதுக்காக அந்த வார்த்தைகளை சொல்கிறாங்க. நாங்கள் இன்னொரு வசனம் படிங்க, நீதிமொழி 11:28. தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான், நீதிமான்களோ துளிரை போல தழைப்பார்கள். அதான் என்னன்னாக்கா,
இந்த பணம் நம்மளை காப்பாற்றிடும், அப்படி ஒரு இந்த வீடு நம்மளை காப்பாற்றிடும் அப்படின்னு நினச்சின்னு இருக்கிறவங்களுடைய லைஃப் என்னன்னா விழுந்துடுவாங்க. அவங்க அந்த நீதிமான் ஒன்றுமே இருக்காது, காசு இல்லை, பணம் இல்லை, ஒன்றுமே இல்லை. அந்த என்ன நோக்காங்க நிலச்சி நின்று துளிர் விடுவாங்க. அப்போ என்னன்னாக்கா புது சிருஷ்டியாக அவங்க வளர்ந்துன்னு போயின்னு இருப்பாங்க. இப்போ நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இந்த வீடு நம்மளை காப்பாற்றிடும், புரியுதுங்களா? இப்போ பேங்க்கில் இருக்கிற பணம் நம்மளை காப்பாற்றிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லி சில பேரெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, தூங்கி ஏஞ்சிருந்தோம் என்ன ப்ரேயர் பண்ணுறாங்களோ இல்லையோ, மொபைல் எடுத்து பேலன்ஸ் செக் பண்ணுவாங்க, காசு இருக்குதா இல்லை பேங்க்கில் எவனா கொலஸ்டானா, புரியுதுங்களா? ஏன்னா அங்கே பணம் இருக்குது இல்லை, அங்கே ஒரு ஏதோ ஒரு வசந்தில் வருது, உன்னுடைய எங்கேயோ அங்கே தான் உன்னுடைய சிந்தனை அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்குது இல்லையா, உன் பொக்கிஷம் எங்கே அங்கே தான் உன்னுடைய இதயம் அங்கே இருக்குன்னு சொல்கிறது. அந்த மாதிரி காற்றுல ஏஞ்சி தான் செக் பண்ணுவாங்க, இருக்குதா, இருக்குதுப்பா, புரியுதுங்களா? அங்கே அவ்வளோ பெரிய அமௌண்ட் இருக்காது, அந்த இருக்கிற கொஞ்சம் அமௌண்ட்டை, புரியுதா, கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து இருக்குதாப்பான்னு சொல்லிட்டு வருது தைரியம், ஆப்பா இருக்குதுப்பா. ஏன்னா ராத்திரி பேங்க் ஏதோ கொள்ளாச்சுன்னு போயிட்டு இது 0 ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, பயம் வருது இல்லை, அதுக்காக, புரியுதுங்களா? இன்னொரு வசனம் படிங்க, சங்கீதம் 62:10. கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள், ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதின்மேல் வைக்காதீர்கள். அதான் இங்கே என்ன சொல்கிறாரு, பணம் அதிகமாகச்சுனாக்கா இவ்வளோ பணம் வந்துச்சுப்பா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட இதயத்துக்குமே அது மேலே வச்சுக்காதீங்க, புரியுதுங்களா? ஏன்னா எந்த நேரத்தில் வேணால் என்ன வேணாலும் நடக்கலாம். நீங்கள் தேவனுக்கு உங்களுடைய இதயத்தை நீங்கள் கொடுத்து தேவனுடைய விஷயத்தில் நீங்கள் நடந்து அவர் சார்ந்து இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எந்த பாதுகாப்பு தேவையில்லை, அவர் நிற்கிறார் உங்கள் வீட்டு வாசலில் பாதுகாப்பா, புரிஞ்சுங்களா? இப்போ நம்மளுக்கு கேடகமாக யாருக்கு இருக்குங்க, தேவன் இருக்கிறார். அவர் நினச்சா அவருடைய தூதர்கள் அனுப்பி நம்மளை பாதுகாக்க முடியுங்க. அப்போ சில டைமில் என்னன்னாக்கா ஒரு சகோதரத்தை இருந்தார், அவருக்கு இந்த மாதம் கொஞ்சம் பணம் ஆசை ஆயிடுச்சு. பணம் ஆசை ஆகிட்டு எங்கே போனாலும் வேலை தான், அங்கே அந்த வேலை செஞ்சலாம், இங்கே வேலை செஞ்சலாம், இங்கே போய் ஒரு இருந்துட்டு அங்கே போய் செஞ்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதம் மைண்டை சேஞ்ச் ஆகிட்டுச்சு அவர். இப்போ நம்ம பசங்க ஏதாவது தப்புனாக்கா நம்ம கூட வேலை செய்கிற பசங்க ஏதாவது ஹெல்ப்பர் பசங்களோ நம்ம பசங்களோ பெத்த பிள்ளைங்க எதாவது பண்ணால் கோவத்தில் நம்ம அடிக்கிறோம் பார்த்தீங்களா, கண்ணுமண் தனியாக தான் அடிக்குவோம், நம்ம எதுக்கு அடிக்குதோ அதை எடுத்து அடிக்குவோம். அந்த மாதிரி அடிச்சிட்டாருங்க, புரியுதுங்களா? இவர் ஓடினே இருந்தார், வந்துனே இருந்தார், நினச்சி பார்க்காத அடி மூஞ்சிலே விட்டார் 2, புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி அடிச்ச பிறகு தான் அவருக்கு புத்தி வச்சு, ஐயோ நம்ம பண்ணின தப்பு, நம்ம காசை வச்சு நீங்கள் ஓடியாந்து நிற்கிறோம், தப்பு, இதெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் திருத்திக்கின்னு வேணாப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர் நம்ம எதுக்காக வந்தோன்றதே மறந்துட்டாருங்க. அவர் ஒரு மாதம் 2 மாதம் அவருடைய வாழ்க்கையே இல்லை, டோட்டலாக வேறு மாதிரி இருக்கிறார் அவர். அப்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சில விஷயத்தை தேவன் வந்து சகோதரங்க மூலியமாக பேசுவார். அப்போ அந்த 2 மாதம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவன் நிறைய வார்த்தைங்க பேசினாங்க அவர்கிட்ட என்னன்றாரு, ஆரம்பத்தில் இருந்த உனக்கு அந்த வாஞ்சி இல்லை, நீ அந்த விசுவாசம் விட்டு விலகி போயின்ட்டுருக்குற அப்படின்னு சொல்லிட்டு தேவன் பேசுகிறாரு. அப்புறம் என்னன்னாக்கா நிறைய வசனத்தை வச்சு பேசும்போது அவர் என்ன ஆயிடுச்சு, இது தேவன் எங்கேயும் பேசல, டேரெக்டாக உன்ட்ட தான் பேசினுக்கிறாருன்னு அவர் புரிஞ்சுக்கினார். மனுஷனுக்கு ஆசை வரும், வராத இருக்காதுங்க, புரியுதுங்களா? பணம் ஆசை வரும் எல்லாருக்கும். ஆனால் என்னன்னா ஒருத்தர் கெடுக்கணும் ஏமாற்றணுன்ட்டுலாம் இல்லை, ஓடி போய் வேலை செஞ்சாக்கா அதை கொஞ்சம் ஒரு 2 ரூபாய் சம்பாதிக்கலாம், அங்கே ஓடி போய் செஞ்சால் அங்கே ஒரு 2 ரூபாய் சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆசை தாங்க, புரியுதுங்களா? ஆனால் அதே கூட செய்யக்கூடாதுன்னு சொல்லி தேவரை அனுமதி வச்சிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, அது பின்னாடி ஓடக்கூடாதுங்க நம்ம, புரியுதுங்களா? இன்னொரு வசனம் படிங்க, சங்கீதம் படிச்சிங்களா? இப்போ தீமோத்தி படிச்சிங்களா? 1 தீமோத்தி 6:17 படிங்க. இவ்வுலகத்திலே ஐசுவரியம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமல் நிலையற்ற ஐசுவரியத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிற
செய்வதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்க ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். அதாங்க எனக்கா நம்மளுடைய நம்பிக்கை எது மேலே இருக்கணும்னாக்கா ஜீவனுள்ள தேவன் மேலே தான் நம்பிக்கை இருக்கணும். இந்த பொண்ணு பொருள் புகழ் இதெல்லாமே ஒரே நாளில் போயிடுங்க. யோபுக்கு எப்படி போச்சுங்க? அவர்கிட்ட இல்லாத சொத்தா? அவ்வளோ சொத்து இருந்துச்சு, பிள்ளைங்க இருந்தாங்க, எல்லாமே இருந்துச்சு. என்ன ஆயிடுச்சு? ஒரே நாளில் போயிடுச்சு. அவங்க ஃப்ரெண்டுங்க கூட வந்து என்னப்பா எது நீ தப்பு பண்ணிட்ட, அதனால தான் கடவுள் உனக்கு இந்த தண்டனை கொடுத்துட்டாரு அப்படின்ட்டு சொல்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அந்த புகழ் கூட இருந்துச்சு, அவருக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு, ஒரு கௌரவம் இருந்துச்சு, எல்லாமே ஒரே நாளில் போயிடுச்சு. இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கை அதே மாதிரி தாங்க. நல்லாவே இருக்கும், சடார்னு எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். புரியுதுங்களா? அப்போ என்ன அப்படின்னாக்கா நம்ம வந்து நம்மளுடைய ஐஸ்வர்யத்திலையோ இந்த உலகத்திலையோ நம்ம வந்து நம்பிக்கை வைக்கக்கூடாது. நம்மளுக்கு ஜீவன் தந்த தேவன் மேலே நம்ம நம்பிக்கையோடு இருந்தாக்கா நம்ம மறித்தாலும் நம்மளை என்ன பண்ணுவார்? பிழைக்க வைக்குவாருங்க அவர். இன்னொரு வசனம் படிங்க. யோபு 31 24 25. அதே தான் வருதா? 31 24 25. நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கையை வைத்து தங்கத்தை பார்த்து என் ஆதரவு என்று நான் சொன்னதும் என் ஆஸ்தி பெரிதென்றும் என் கைக்கு மிகுதியும் கிடைத்ததென்றும் நான் மகிழ்ந்ததும். அதான் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இந்த தங்கத்தை பார்த்து சொல்கிறார் நீ தான் எனக்கு ஆறுதல்ன்ட்டு. அந்த தங்கச்சேனை வெளியே பொண்ணு போனால் கழுத்துக்கிட்ட கத்தி வந்து நின்றுடும். அப்புறம் புரியுதுங்களா? நான் சாந்தி நகரில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கார் கழுவி நிற்கிறேன். காற்றுல ஒரு 6 மணி இருக்கும். ஒரு அம்மா கற்றுது ஐயோ ஐயோ ஐயோன்ட்டு. காத்தா டைமில் ஒரு 6 மணிக்கு வரும். பயம் ஆகிடுச்சு நம்மளுக்கு. என்னப்பா இது இந்த மாதிரி கத்தினுக்குது ரோட்டில். ஐயோ ஐயோ ஏன்னா நம்ம ஓடி போய் வெளியே போய் பார்த்தா பிடிங்கன்ட்டு எனக்கு பயம் ஆயிடுச்சு. நம்மள தான் அதை பிடிக்கணுங்கிற நான் உள்ளே ஓடிட்டேன். அப்புறம் பார்த்தா அந்த அம்மா வாக்கிங் வர அம்மாவுக்கு எதுக்கு நெக்லஸ்ஸு? புரியுதுங்களா? நெக்லஸ் போட்டுன்னு வாக்கிங் வந்துக்குது. இதை எங்கேருந்தோ பார்த்து நின்றுக்கிறான். அவன் வந்துட்டு என்ன பண்ணிக்கிறான், அம்மா இந்த அட்ரஸ் எங்கம்மான்னுக்கிறான். அவன் எத்தனை வந்து அவன் என்ன பண்ணிக்கிறான், வெறும் வெள்ளை பேப்பரு, அதில் ஒன்றுமே இல்லை, வெள்ளை பேப்பர் காமிச்சிட்டு அம்மா இந்த அட்ரஸ் எங்கம்மான்னுக்கிறான். கேபி நைபா அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை தேக்கம்மான்னுக்கிறான். அது அங்கே பார்த்து பிஸ்துன்னு இப்படி ஓட்டுக்கிறான். அந்த அம்மா கத்தின்னு நாங்கள்லாம் வெளியே ஓடி அவனை துரத்தி நாங்கள் ஓடி, அவன் ஓடி போய் ஒரு ஆட்டோவில் ஏறி அவன் ஓடிட்டான். நாங்கள் எல்லாம் கீழே விழுந்து அப்போ நாங்கள் ஏஞ்சி வந்தோம். அப்போ என்ன, அவன் ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிட்டுக்கிறான். ஆட்டோ வாங்க நிற்க வச்சுட்டுக்கிறான். ஆட்டோவில் டிரைவர் ரெடியாகிறாரு. வண்டி ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது. நாங்கள் ஓடுறோம் இல்லையா, நாங்கள் எங்களுக்கு டிஸ்டன்ஸ் தெரியும், நாங்கள் இப்படியே பிடிச்சிருவோம் அப்படின்ற ஒரு டிஸ்டன்ஸில் ஓடி நிற்கிறோம். நாங்கள் பார்த்தா ஆட்டோவில் ஏறி பறந்துட்டார். அன்றைக்கி அவுட் டைம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் நான் நினச்சிக்கணும் மனசில், ஒரு வேளை அவனை பிடிச்சி அடிச்சுட்டு நம்ம பிடிக்கிட்டு இருந்தாக்கா கொடுக்குறதுக்கு நம்மளுக்கு மனசுக்குன்னு வந்திருக்காதோ அப்படின்னு நினச்சிக்கினேன். எனக்கு கொடுத்துருவோம் என்னத்துக்கு நமக்கு இன்னொருத்தர் பொருள் அப்படின்னு ஒரு இது ஆசை. புரியுதுங்களா? அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த அம்மாவுக்கு தெரியாது இந்த தங்கம் நம்மளை காப்பாற்றோன்னுட்டு. அந்த தங்கத்தினால தான் வந்துச்சு வேணா. புரியுதுங்களா? அந்த மாதிரி நம்ம என்ன போட்டிருக்குது, தங்கத்து மேலே நம்ம என்ன பண்ணக்கூடாது, இந்த தங்கம் நம்மளை காப்பாற்றும், இந்த பொருள் நம்மளை காப்பாற்றும், இந்த வயிறு நம்மளை காப்பாற்றுன்னு நினைக்கவே கூடாதுங்க. நம்மளை காப்பாற்றுறவர் தேவன். புரிஞ்சுங்களா? கோடியாக பணம் இருந்தாலும் மனுஷங்களுக்கு என்ன இல்லை, இன்றைக்கி நிம்மதி இல்லைங்க. ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை. புரியுதுங்களா? ஆனால் தேவன் நம்மளை சந்தோஷமாக நிம்மதியாக வச்சுருக்கிறாரு. 3 வேளையும் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை சந்திக்கிறாரு. கண்ணை மூடனே தூக்கம் வந்துடும். நம்மளுக்கெல்லாம் பணம் வச்சுருக்கு அந்த இது வராதுங்க, தூக்கம் வராது, டென்ஷன் ஜாஸ்தி ஆகினே இருக்கும். புரியுதுங்களா? வீட்டில் கேமரா போட்டிருப்பாங்க, செக்யூரிட்டி போட்டிருப்பாங்க, எல்லாமே இருக்கும். இருந்தாலும் பாதுகாப்பு அவ்வளோ இருந்து தூக்கம் இல்லையே. நம்மளுக்கு எதாவது பாதுகாப்பு இருக்குதா? தெருவில் போகிற நாய் கூட நம்மளை கண்டுக்கிறது இல்லை நம்மளை. புரியுதுங்களா? நம்ம பாட்டுக்கு போயினே இருந்தாக்கா நம்ம போய் படுத்து தூங்கிட்டு போயினே இருக்கலாம். ஒரு டைம் நான் ரோட்லேயே படுத்துக்குவேன். புரிஞ்சுங்களா? இப்போ தான் படுக்கிறதுல கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் வந்து எங்கே உக்காந்துக்கிறேன்னா அங்கே ஃப்ரெண்டுங்க ஏதாவது சாப்பாடுக்கு போய் கொண்டு கொடுத்தாங்கன்னா சாப்பிட்டு அங்கேயே படுத்து கொண்டுதான். பாய் போகிறதுல ஒன்றும் போகிறதுல நம்மலாம் அப்படியே ரோட்லேயே அப்படி படுத்து கொண்டுதான். அப்படியே நம்ம வாழ்ந்துட்டுருந்தோம். இப்போது ஏன்னா தேவன் நம்மளை அந்த அளவுக்கு பாதுகாத்துனுங்கிறாரு. புரியுதுங்களா? ஆனால் உலக மக்கள் என்ன பண்ணுறாங்க, இது நம்மளை காப்பாற்றிருக்கு, இது நம்மளை காப்பாற்றிடும் அப்படின்னு இருக்கிறாங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க சொல்கிறாருங்க. இன்னொரு வசனம் படிங்க.
எசேக்கியேல் 28:5. ம் 5. உன் வியாபாரத்தினாலும் உன் மகா ஞானத்தினாலும் உன் பொருளை பெருக பண்ணினாய். உன் இருதயம் உன் செல்வத்தினால் மேட்டுமை ஆயிற்று. அதாங்க, கடவுள் உனக்கு ஞானத்தை கொடுத்தாரு, திறமை கொடுத்தாரு, நீ சம்பாரிச்ச. ஆனால் என்ன பண்ணிட்டேன், உனக்குள்ளே அதிகமாக பெருமை வந்துச்சு. நான் தான் சம்பாரித்தேன், என்னால் தான் முடிஞ்சிச்சு. உனக்கு ஞானத்தை கொடுத்த தேவனை என்ன பண்ணிட்டேன், நீ மறந்துட்டீனாக்கா பிரயோஜனம் இல்லை. புரியுதுங்களா? அப்போ நம்மளுக்கு ஞானத்தை கொடுத்த தேவனை நம்ம என்ன பண்ணுங்க, நம்ம நினைக்கணும். அதை நம்ம நினைக்காத போயிட்டாக்கா நம்ம வாழ்ந்தோம் வாழாத மாதிரி இந்த உலகத்தில். இன்னொரு வசனம் படிங்க, நீதிமொழிகள் 1:19. பொருளாசை உள்ள எல்லாருடைய வழியும் இதுவே, இது தன்னுடையவர்களின் உயிரை வாங்கும். அது என்னன்னாக்கா, பொருள் ஆசை வந்துச்சுனாக்கா எல்லாருடைய முடிவு இது தாங்க. அந்த பெருமை, அந்த ஆசை, அதுவே கலைச்சியில் அவங்களுடைய உயிரை எடுத்துடும். ஆனால் கிறிஸ்துவ அறிஞ்சிருக்கிற நம்ம, கிறிஸ்துவ ருசி பார்த்துருக்குறவங்க நம்ம அப்படி இருக்கக்கூடாதுன்றாருங்க. அதில் இன்னொரு இது பண்ணுங்க, 15:27 நீதிமொழியில். பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான், பரிதானங்களை வெறுக்கிறவனோ பிழைப்பான். அதை வெறுக்க கற்றுக்கணும் நம்ம. இந்த பெருமையாக பேசுகிறதோ இல்லை எல்லாமே என்னால் தான் முடியும் அப்படின்றது சிந்தனை எல்லாம் நம்ம என்ன பண்ணணும், வெறுக்கணும். அதை நம்ம வெறுக்கலைனாக்கா நம்மளுக்கும் உலக மக்களுக்கும் ஒரு வித்தியாசமும் இருக்காது. புரியுதுங்களா? தோற்றத்துலேயோ நம்ம பேச்சுலேயோ நம்ம பழக்கத்துலேயோ கொஞ்சமாவது என்ன இருக்கணும், வித்தியாசம் தெரியணுங்க. அந்த வித்தியாசம் தெரியலனாக்கா நம்ம வித்தியாசமாக தெரிய மாட்டோம். அதில் இன்னொரு வசனம் படிங்க, 28:22 நீதிமொழியில். 28:22. வன்கண்ணன் செல்வனாகிறதற்கு பதறுகிறான், வறுமை தனக்கு வரும் என்று அறியாதிருக்கிறான். அப்போ என்னன்னாக்கா, இப்படியே இருக்கும் நம்ம நிலைமை, மாறாது அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாதுங்க. புரியுதுங்களா? சடார்னு நிலைமை மாறிடும். மாறிச்ச நிலைமை நம்மளுக்கு எல்லோரும் தான். எல்லாரும் சொன்னாங்க, எனக்கு டைம் இல்லை சர்ச்சுக்கு போகிறதுக்கு, வேலைக்கு போயின்னுக்கிறேன், அங்கே எங்கே ரொம்ப இதாகுது, டைம் இல்லை அதே தான் சொல்லியிருந்தாங்க. ஒரே நல்ல டோட்டலாக தேவன் எல்லாத்தையும் மாற்றிட்டு வீட்டிலே உட்கார வச்சிட்டாரு 3 மாதம். புரியுதுங்களா? எல்லாருக்கும் டைம் கிடச்சிச்சா? டைம் கொரோனா டைமில், அந்த கொரோனா டைம் அப்படின்னாலே உடம்பு அப்படியே 4 பேர் கட்டி நடுங்கிடும். அந்த மாதிரி பழைய வாழ்க்கையெல்லாம் விட்டு மாறிட்டீங்கன்னு நினச்சிக்கிறேன் நான். இல்லை அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த கொரோனா டைமில் வந்து தேவன் பெரிய விஷயங்களை காமிச்சாருங்க. 1000 வருஷம் அரசாட்சி காமிச்சாருங்க. பார்த்தீங்களா? அப்போது நீங்கள் வந்து வேலைக்கு போக தேவையில்லை. புரியுதுங்களா? போய் கஷ்டப்படணும்னு தெரியல, இப்போ அங்கே ஒரு இது பண்ண தேவையில்லை. நீ வீட்டில் இரு, நீ வீட்டை விட்டு வெளியே கூட வராதுப்பா. நீ புரிஞ்சா? வீட்டில் இரு, உனக்கு 3 டைம் நான் சாப்பாடு நான் தரேன், உன் தேவைகளை நான் சந்திக்கிறேன், உனக்கு என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லு. கேட்டாரா? புரிஞ்சுங்களா? வீடு தேடி நிச்சயம் எல்லாமே தேடி வந்துச்சுங்க. வீடு தேடி ரேஷன் வந்துச்சு, சாப்பாடு வந்துச்சு, பால் வந்துச்சு, பிஸ்கட் வந்துச்சு, எல்லாமே வீடு தேடி வந்துச்சு. நம்ம எங்கேயும் போய் எதுவும் கஷ்டப்படல, வேர்வை சிந்தலை, ஒன்றுமே பண்ணல. ஆனால் என்ன பண்ணார்னா, முதல்ல நீ யாருன்றது நீ புரிஞ்சுக்கோ, நான் யாருன்றது நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்றாரு. புரியுதுங்களா? நம்மளுடைய அழைப்பை பார்க்கணும், நம்மளை அழைச்சவர் யாருன்றது பார்க்கணும். இதெல்லாம் நம்ம பார்க்கணுன்றதுக்காக தாங்க அந்த நாட்கள் நம்மளை என்ன பண்ணாருங்க, புதுப்பிச்சாருங்க. அந்த நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்கும் பயம். புரியுதுங்களா? எல்லா மனுஷனுடைய மைண்ட்லேயும் பயம். அங்கே கொரோனா வந்துச்சு, இங்கே கொரோனா வந்துச்சு, இங்கே வந்துச்சுன்னுட்டு உயிர் மேலே பயம். புரியுதுங்களா? நம்மளை உயிரை கொடுத்த தேவன் அவர் நம்ம உயிரை எடுத்துருவாருங்களா? ஆனால் நம்ம சபையிலையும் சில
அடிங்க வீழ்ச்சிங்க. அது அவங்களுக்காக இல்லை, நமக்காக. புரியுதுங்களா? நானும் அண்ணாவெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலில் போயிட்டு கொரோனா பேஷண்ட் பக்கத்தில் நிற்கிறோம். நான் அப்போ நம்ம முடிஞ்சிடுச்சு நினச்சிக்கணும். அண்ணா என்ன எவ்வளோ சொன்னார், நீ வராத, நீ வீட்டில் இரு, பசங்களாம் சின்ன சின்ன பசங்களாம் இருக்கிற, நீ வராத அப்படின்னார். நம்ம சகோதரன் அங்கே ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருக்கும்போது தான் நான் வீட்டில் உட்காந்துக்கிட்டு நான்ட்டு வந்தேன். புரியுதுங்களா? ஆனால் அந்த இடத்துல கூட எப்படி இருந்தேன்னாக்கா, காற்றெல்லாம் நாஷ்டா, மதியானம் சாப்பாடு, அங்கே டீ, ஹாஸ்பிட்டலில். புரியுதுங்களா? அங்கே அண்ணா எதுவுமே தொடமாட்டார், செட்டாக வீட்டுக்கு போயிடுவார். நான் வீட்டில் போய் காப்பி குடிக்கிறேன் பாரு. புரியுதுங்களா? அப்போ என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு தைரியம், தேவன் நம்ம கூட இருக்கிறாரு. அவர் நம்மளை என்ன பண்ண மாட்டார், கைவிட மாட்டார். ஊசியே போடல. அதுதான். அப்போ என்ன அப்படின்னா, தேவன் வழி நடத்துகிறவராக இருக்கிறாரு. நம்ம என்ன பண்ணக்கூடாது, இந்த பொண்ணு பொருள் மேலே ஆசை வச்சுக்கின்னு இது நம்மளை காப்பாற்றும், அது காப்பாற்றும், எதுவுமே காப்பாற்றாதுங்க. காப்பாற்றுறது யாருன்னாக்கா நம்மளோட தேவனுடைய வார்த்தையும் வசனம் மட்டும்தான் நம்மளை காப்பாற்றுன்றது பார்க்குறோம். ஒரு வசனம் படிங்க, லூக்கா 4ஆம் அதிகாரம் 16லேருந்து 21 வரைக்கும் படிங்க. அது 4ஆம் அதிகாரம் 16லேருந்து 21. தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு. அதாங்க என்னன்னாக்கா, அப்போ அந்த இடத்துல வந்து அவர் சொன்னது பாதி அங்கே என்ன ஆயிடுச்சுங்க, நிறைவேறிடுச்சு. புரிஞ்சுங்களா? இப்போ நம்மளுக்கு ஒரு ஆசை வரணும். இப்போ இத்தனை நாளாக நம்மளுக்கு வந்து மண்ணாசை, இந்த பொண்ணாசை, பொருளாசை, இது மேலே தான் ஆசை வந்து நினச்சிங்க. நம்மளுக்கு ஆசை வரணும். எது மேலே ஆசை வரணும்னா, இப்போ அவர் அங்கே படித்தார் இல்லைங்களா, அந்த முதல் பாயிண்ட் படிங்க. தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்புறம் நெக்ஸ்ட், அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது, கர்த்தருடைய ஆவியானவர் தம்மேல் இருக்கிறார். அதான் இது என்னன்னாக்கா, இந்த வார்த்தை நம்மளுக்குள்ள இருக்கணும். கர்த்தராகிய ஆவியானவர் என் மேலே இருக்கிறாருன்னு சொல்கிறீங்க. அப்போ அந்த ஆவி, பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றிருக்கிறோம், பரிசுத்த ஆவி அபிஷேகத்தை நம்ம பெற்றிருக்கிறோன்ற விசுவாசம் நம்மளுக்குள்ளே இருக்கணும். புரியுதுங்களா? நான் சிம்சோன் இந்த ஃபிலிம் பார்த்துருந்தேன். போயின்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 100-200 பேர் என்ன பண்ணுறாங்க, அவரை அடிச்சுன்னு போகிறாங்க. ஒரு இடத்துல போன உடனே என்ன ஆகிடுச்சு, அவருக்கு பரிசுத்த ஆவி வந்துடுது அவர் மேலே. பரிசுத்த ஆவி வந்த உடனே அந்த இருக்கிற அந்த 300 பேரையும் அடிச்சு தம்சம் பண்ணுகிறாரு. உடனே என்ன பண்ணுறாங்க, ஒரு சவுண்டு, அவங்கள்ட்ட ஒரு சவுண்ட் இருக்கும் இல்லையா, இப்போ ஒரு விசில் அடிக்கிறதோ ஒரு பிபி ஊதுறதோ அந்த மாதிரி இதை பண்ணி இன்னும் ஆளுங்களை வர வச்சிட்றாங்க. புரியுதுங்களா? இன்னும் ஆளுங்க வந்துனே இருக்கிறாங்க. இவர் அடிச்சுனே இருக்கிறாரு, சாவடிச்சுனே இருக்கிறாரு, வந்துனே இருக்கிறாங்க. ஏறக்குறைய 1000 பேர் அடித்து என்ன பண்ணுறாரு, சாவடிச்சிடுறாரு. அப்போ என்ன ஆச்சு, அவர் மேலே பரிசுத்த ஆவி அவர் மேலே இறங்குச்சு. புரியுதுங்களா? அப்போ என்ன அப்படின்னா, இந்த பரிசுத்த ஆவி நம்ம மேலே இறங்கணும், நம்ம பரிசுத்த மனுஷனாக நம்மளை அபிஷேகம் தேவன் பண்ணணும் அப்படின்ற ஆசை வரணும் நம்மளுக்கு. புரியுதுங்களா? இப்போ நம்ம சகோதரங்க இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஒரு 300-400 பேர் இருக்கிறாங்க. யாராவது ஒருத்தர் அந்த பரிசுத்த ஆவியில் நிரம்பி இந்த மாதிரி தீர்க்கதரிசி வார்த்தைகளை வந்து சொல்லி பெரிய பெரிய அற்புதம் செஞ்சு இப்படியெல்லாம் நம்ம எதிர்பார்த்தாக்கா வேலைக்கு ஆகாது. புரியுதுங்களா? அவர் சொல்கிற வார்த்தையை கேட்டு நம்ம கீழ்ப்படிந்து நடந்தாலே நம்மளுக்குள்ளே என்ன இருக்குதுங்க, பரிசுத்த ஆவி வந்துடுச்சுன்னு அர்த்தம். புரிஞ்சிச்சுங்களா? அப்போது
அந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, மறந்துடக்கூடாதுங்க. இப்போ ஒரு வசனத்தில் போட்டிருக்கு, நான் ஒரு வீட்டில் இருந்தேன், அந்த வீட்டை விட்டு என்னை வெளியே துரத்திட்டாங்க. நான் போய் அங்கேயும் இங்கேயும் சுற்றி வந்தேன். சுற்றிட்ட பிறகு நான் போய் என்னோடய வீட்டை போய் பார்த்தேன், காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுது, போயிட்டு இன்னும் அதோட இன்னும் 7 கூட்டின்னு வந்தது கூட. புரியுதுங்களா? அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிறதும் நம்மளை விட்டு வெளியே போயிடக்கூடாதுங்க. விசுவாசம் அசுத்தாவி தான் சொல்கிறேன், அதை பேரை சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்லுங்கிறேன். அது இதுன்னுங்க. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஒரு பாட்டிலில் தண்ணி இருக்குது இல்லைங்களா, அந்த பாட்டிலில் தண்ணி ஃபுல்லாக ஊற்றிட்டோம். ஊற்ற பிளாஸ்டிக் பாட்டில் என்ன ஆகும், அப்படி நம்ம மடக்குவோம், ஃபுல்லாக மடக்கும் ஃபுல்லாக ஒடுக்காக ஆகிடும். அப்புறம் வச்சிடுவோம். புரியுதுங்களா? அந்த ஒடுக்காக இருக்கிறது ஒடுக்காவே தான் இருக்கும், அது மாறாது. மறுபடியும் அதில் தண்ணி ஊற்றினா மட்டும்தான் அது பழைய நிலைமைக்கு மாறணும், புதுசாக ஒரு உருவம் வரும் அது. அந்த மாதிரி இன்றைக்கி நம்மலாம் வந்து உடைக்கப்பட்டிருக்கிறோன்னாக்கா, புது சிருஷ்டியாக மாறணும் அப்படின்னா நம்மளை தேவனுடைய வார்த்தைகளை நம்ம நிரப்பினே இருக்கணும், அதை கேட்டுனே இருக்கணும், அந்தபடி நம்ம நடந்துனே இருக்கணுங்க. அதை விட்டுட்டு நம்ம வேறு பிரகாரம் போயின்னு வந்துன்னு இருந்தாக்கா டம்மி ஆகிட்ருப்போம். ஆனால் உலகம் பார்வைக்கு நம்ம எப்படி தெரியும்னாக்கா, பரவாயில்லப்பா இவங்க கிறிஸ்துங்கோ நல்ல விசுவாசமாக இருக்கிறாங்க. புரியுதுங்களா? என்னையே சொல்லுவாங்க என் ஃப்ரெண்டுங்க, என்னப்பா சனிக்கிழமை ஆனால் வேலைக்கு போயிடுற, சர்ச்சுக்கு போயிடுறாங்க, ஏதோ கம்மாய் தான் இருக்குதான்னு கேட்பாங்க. இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வேறன்னு. என்ன மாதிரி வேலையாக இருந்தாலும் சரி, நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்த பிறகு செஞ்சுக்கிறேன், இல்லை நீங்கள் செஞ்சுட்டுருங்க அப்படின்னு சொல்லி நான் கிளம்பி போயிடுவேன். நான் அப்போ சொன்னேன், பாஸ்டர் எதாவது தராதவா இருக்குவார், வாங்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்வாங்க. நான் சொல்கிறேன், அதெல்லாம் இல்லைப்பா, எனக்கு கொடுத்த வேலையை நான் போய் செய்யணும், அவ்வளோதான். வாரத்தில் 5 நாள் தேவன் எனக்கு இங்கே செய்ய சொல்லிக்கிறாரு, 2 நாள் அங்கே தான் செய்யணும். நான் நம்மளுக்கு தேவன் அங்கே கொடுத்துக்கிறாரு. அது எப்படி அது எல்லாருக்கும் எவ்வளோ 100 பேர் 200 பேர் இருக்கிறாங்கன்ற உனக்கு எப்படி வந்துச்சு? அந்த ஏவுதல் உள்ளே வரலன்னா நான் போய் செய்ய முடியாதுங்க. அப்போஸ்லர்ன்ற ராஜா ஆகினார் தாவீதுக்கு முன்னாடி, சவுல் ராஜா அந்த சாமுவேல் சொல்லும்போது, இவர் ராஜாவை அபிஷேகம் பண்ணுறேன்னு சொல்லும்போது, அங்கே கூட்டத்தில் இருந்த ஜனங்களுக்கு என்ன ஆகுது, நிறைய பேருக்கு உள்ளே அந்த ஏவுதல் வந்துடுது. என்னான்ட்டு, நாங்கள் ராஜாவுடைய பாடிகார்டாக கூட நிற்கணும், நாங்கள் போர் வீரராக போய் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏவுதல் வந்த உடனே ஒரு 10-20 பேர் அவருக்குள்ளே போய் நிற்கிறாங்க. அப்படியே அவர் லாக் பண்ணுறாங்க அவரை பாதுகாப்புக்கு. புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு ஏவுதல் நம்மளுக்குள்ளே வராத போயிடுச்சுனாக்கா நம்ம போய் செஞ்சு பிரயோஜனம் இல்லை. அந்த ஏவுதல் வரும். அதுக்காக இப்போ நம்ம வாரம் சர்ச்சுக்கு போகிறோம், நான் பரிசுத்தமாக ஆகிட்டேன், நான் பரலோகத்துக்கு போயிடுவேன்ட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. சனிக்கிழமைனா சவுந்தா சர்ச்சுக்கு போயிடுவான், ஞாயிற்றுக்கிழமைனா சர்ச்சுக்கு மிஸ் பண்ணுறதில்ல, அதான் அவன் கண்டிப்பாக பரலோகத்துக்கு போயிடுவான்னாக்கா, நீ வேலை செஞ்ச அதுக்குன்னு சொல்லிட்டு பரலோகத்துக்காக கூட்டு போவோம், சம்பளத்தை வாங்கிக்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுவார். புரியுதுங்களா? இப்போ இந்த வார்த்தையை, தேவனுடைய வார்த்தைகளை வந்து படிக்கிறதுக்கு இல்லை, புரியுதா, அதை கேட்டு நம்ம வாழ்கிறதுக்கு இருக்குதுங்க. படிச்சுட்டு போயிடலாம். இப்போ நான் சொன்ன வசனம்லாம் சொன்னேன், நீங்கள் படிச்சிங்க, நீங்களும் கேட்டீங்க, அதை நானும் கேட்டேன். இந்த சாப்டர் அடிங்கே முடிய போகிறது இல்லைங்க. அதுபடி நம்ம வாழ்ந்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். பண ஆசை இல்லைன்னு சொல்லிவிட்டு பண ஆசை ஃபுல்லாக நம்ம வச்சுக்கின்னு இந்த உலகம் பிரகாரமான சிந்தனையில் நடந்து போயிருந்தாக்கா புரோஜனம் இல்லைன்றது நம்ம பார்க்கணும். புரியுதுங்களா? பழைய ஃபிலிமில், ஆனால் அவன் பிக்சருக்கு போகிறான்னு நினச்சிக்காதீங்க, அந்த பழைய பிக்சரில் வந்து தங்கம்லாம் கொண்டு போய் ஒரு ரூமில் ஜோடிச்சு வைக்குவாங்க. அங்கே வந்துட்டு ஒரு பின்கோட் நம்பர், அண்டாக்கா கசும் அபுக்கா புசும் திறந்துடு சீசே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? வெளியே வந்து சொல்லுவார், உள்ளே போயிட்டு அந்த பணத்தெல்லாம் பார்த்து வாரிட்டு மறந்துடுவார். கதுவே திறந்துரு எப்படி திறந்து? புரிஞ்சுங்களா? நம்மளுக்கு போதும்பா சாமி, இதே போதும்னு சொல்லி கொஞ்சோண்டு எடுத்துருந்தானாக்கா அந்த ஞாபகம் இருந்திருக்கும். என்ன பண்ணுறாரு, நிறைய எடுத்துட்டார், மூட்டைக்கிட்டெல்லாம் கட்டி தூக்கின்னு போயிடலாம், நம்ம பெரிய பணக்காரலான்ட்டு மறந்துட்டார், பின்கோடு மறந்துட்டார். இப்போ நம்ம மொபைல்லே வந்து பின்கோடு மறந்துட்டா அது ஏற்றுக்குதா? நீ என் மொபைல் தான், நான் பின்கோடு வைக்கிறேன், தம்பி வைக்கிறேன், பின்கோடு பண்ணால் ஆகுதா? புரியுதுங்களா? எது போட்டியோ அதை கரெக்டாக போடணும். நம்ம போட்டிருக்கிற அஸ்திவாரம் தேவன் மேலே போட்டிருக்கிறோம், தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. நம்மளை வந்து என்ன பண்ணிவிட மாட்டார், அவர் வெக்கப்பட விட மாட்டார், நம்மளை கைவிட மாட்டாருங்க. ஆனால் அவர் சொல்கிற மாதிரி நம்ம நடக்கணும். அந்த இதில் பார்க்குறோம் இல்லைங்களா, உபாகமத்தில்
உபாகமும் 28ஆம் அதிகாரத்தில் 1லேருந்து ஒரு 15 வரைக்கும் ஆசீர்வாதமாக வரும். நீ நடக்கிற இடத்துல ஒன்று ஆசீர்வாதமாக வைக்குவேன், நீ உட்கார வைக்கிறதுல ஆசீர்வாதிக்கும், நீ வேலை செய்கிற இடத்துல ஒன்று ஆசீர்வாதம் வைக்குவேன். ஆசீர்வாதம் வந்துன்னே இருக்கும் 14வது வசனம் வரைக்கும். 14வது வசனம் தாண்டிச்சுனாக்கா அப்படியே டோட்டலாக உள்டாவாக மாறிடும். நீ போகிற இடம்லாம் உனக்கு சாபம் சாபம் சாபம், உட்கார இடத்துல சாபம், உன் மாவில் எண்ணெய் இருக்காது, சாப்பாட்டுக்கு வேலை இருக்காது, இன்னொருத்தர் துரத்தின்னு வரும், அவனுக்கு முதுகு காமிச்சு நீ ஓடுவே. புரியுதுங்களா? அப்போ என்ன அப்படின்னா ஒரே வார்த்தை, அவர் சொல்கிறத நம்ம கேட்கணும், அவர் சொல்கிறபடி நம்ம நடக்கணும். ஞாயிற்றுக்கிழமை 2 வார்த்தை மைண்டில் இருக்குதுங்க. எங்கே இருக்கிற, என்ன பண்ணுகிற. எங்கே இருக்கிறேன்னு யாரை கேட்குறாரு? ஆதாமை கேட்குற, எங்கே இருக்கிறேன்னு கேட்குறாரு. எலியாக்கிட்ட என்ன பண்ணுகிறேன்னு கேட்குறாரு. இன்றைக்கி நம்மளுக்கும் அதே தான். நம்ம எங்கே இருக்கிறோம், என்ன பண்ணுகிறோம் அப்படின்றத நம்ம சிந்தித்தாக்கா நம்ம கடவுளுக்குள்ளே போயிடுவோம். கர்த்தர் தாமே ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. பொறுமையாக கேட்ட யாவருக்கும் நன்றிங்க.